ஹே ஆதி, என்ன விஷயம்? வர சொன்னீங்க? ஹாய். ஹலோ. வர சொல்லிட்டு என்ன அமைதியா இருக்கீங்க? வாட்ஸ் தி மேட்டர்? புனிதா, எனக்கு ஆயாட்லாம் போட தெரியாது புனிதா. தெரியாத விஷயத்த பண்ணி சொதப்புறதை விட நான் டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். ஐ லவ் யூ சொல்ல போறீங்களா? ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த ஃப்ரெண்ட் ஜோன் கூட பண்ணிடாத. தோ இதே மாதிரி இறுக்கமாக உன் கை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வாழணும். ஆதி, உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறேனா? யா, ஆஃப்கோர்ஸ். இதில் என்ன சந்தேகம்? ஆதி, அழகு பார்த்து லவ் பண்றதா இருந்தா ஆஃப்டர் டெல் யூ சம்திங், நான் குண்டாயிருவேன். வாட்? புரியல. உண்டாயிருவேன்னு சொல்லல, குண்டாயிருவேன். யா, மேபி நெக்ஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி நல்ல குலு குலுன்னு குண்டா இருக்கலாம். ஐ ஹேவ் திஸ் தைராய்டு இஷ்யூ. எவ்வளோதான் நான் டயட்ல இருந்தாலும் ஐல் பி ஃபேட். அழகு நிரந்தரம் இல்லை புனிதா. எனக்கு 5 வயசு இருக்கும். எங்கள் அம்மா என் கண்ணுக்கு எப்போவுமே தேவதை மாதிரி தான் தெரிவாங்க. ஒன் டே ஷி மேட் அன் ஆக்சிடென்ட். பைக் டயரு அவங்க தலையில் ஏறிடுச்சு. ஷி வாஸ் பேரலைஸ்ட். பட் இப்போ அவங்க இன்னும் ரெக்கவர் பண்ணி தான் இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை, நொண்டி நொண்டி தான் நடக்கிறாங்க, தடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போவும் என் கண்ணுக்கு எங்கள் அம்மா ஒரு தேவதையாக தான் தெரியுறாங்க. ஆதி, என்ன உங்களுக்கு எவ்வளோ நாள் தெரியும்? ஐ யூ ஷுவர் அபவுட் இட்? நல்லா தான் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கீங்களா? புனிதா, ப்ளீஸ் turn around. ஓகே. எவ்ரி ஃப்ரைடே நான் அந்த கோயிலில் பார்க்கும்போது அந்த பஞ்சாபி சூட்டில் நீ அவ்வளோ அழகாக இருப்ப. அப்போவே நான் முடிவு சாமி கும்பிட்ற சாக்கில் உன்னை பார்க்கவே வருவேன். என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் உனக்கு கூட தெரியாது. முதல் தடவை உன்னை பார்க்கும்போது ஒரு உணர்வு, வெறும் பாசிங் கிளாஸாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் உன்னை பார்க்குறேன். அதே எக்ஸைட்மெண்ட், சின்னதாக ஒரு பயம். இங்கே நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேன். உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை புனிதா. அதே நேரம் உன்னை என்னால் நினைக்காமலும் இருக்கவே முடியல. இது பாசிங் கிளாத்ஸாக இருந்துடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருந்தேன் புனிதா. கையில் இருக்கிற சேவிங்ஸ் வச்சு உனக்காக ஒரு மோதிரம் வாங்கியிருந்தேன். அதே நாள் உன்னை சந்திச்சு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு கோயிலுக்கு வந்திருந்தேன். காத்திருந்தேன் காத்திருந்தேன் காத்திருந்தேன். பட் நீ வரல. ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் மறுபடியும் ஒன்று பார்த்தேன். பட் another guy. உடஞ்சிட்டேன். ரொம்ப உடஞ்சிட்டேன். வாழ்க்கையில் மறக்கவே முடியாத வலியை கொடுத்த அந்த ஒரு நாள், யாருமே நம்மளை அடிக்காம கூட நமக்கு வலிக்கும்னு அந்த நாள் தான் நான் உணர்ந்தேன். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. Oh gosh, why am I being so emotional? Sorry, it's just me. We broke up because இட்ஸ் ஓகே புனிதா.
அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அடுத்த வாரம் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன். நான் வெயிட் பண்றேன். இந்த ரிங் கையில வச்சுக்கிட்டு. தூரம் சென்றாய் என நினைத்தேன். என்னுள் உன் கண்கள் சொல்கின்றது என் உயிரோ உன்னுள்ள. நிழலெல்லாம் நிஜமானது உன்னை பார்க்கும் போது. எந்த நாளும் நீயும் என்னுள் மறக்க நானோ இருக்கணும். ஒரு நொடியில் சாய்க்க உன் பார்வை ஒன்றே போதும். பல நிலவு சேர்ந்த இரவே. உன் இருவழிகள் பேசும் வார்த்தை ஒன்று போதும். என் இரவுகள் நீளும் உயிரே உயிரே. வெகு தூரம் செல்லவில்லை உன்னை அடைந்தேன். தடுமாறி தவித்திருந்தேன் உன்னை பார்க்கும் முன்னு. இடமாறிய இதயம் எங்கோ என்னை சேர்ந்தது. நீ வந்தாய் எங்கள் முன்னே, நான் உங்கள் பின்னே பின்னே. எவ்வளோ நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். டேய், நான் வந்து 1 hour ஆகுது. என்ன ஏத்த வரதோட அப்படின்னா உனக்கு முக்கியமான வேலை. மச்சான் மச்சான் விடுடா விடுடா விடுடா, செல்லம்ல கோச்சிக்காதடா. எனக்கும் இப்படி சொல்றது வந்துட்டு தெரிலடா. டேய், என்ன வெக்கலாம் படுற மாதிரி இருக்கு? டேய் மச்சான், வெக்கப்படுறியாடா? சரியில்லையே, என்னமோ தப்பா. டேய், புனிதா கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மச்சான். டேய் மச்சான், வாழ்த்துக்கள்டா. ஹாப்பி ஃபார் யூடா. ரொம்ப நாளாவே ஒன் சைட் லவ் மச்சான், கடைசியில் ஓகே சொல்லிட்டா. டேய், எது எப்படியோ ட்ரிப் போயிட்டு வந்தோடனே நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ட்ரீட் ஆகணும் வச்சிரு. ராமநவிக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல போறானுங்களோ, ஆனா கன்ஃபார்ம் உன்னை வச்சு செய்ய போறானுங்க மச்சான். எது எப்படியோ மச்சான், ட்ரிப் முடிஞ்சு வந்ததும் நான், அம்மா, நீ புனிதா வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்குறோம். என்னடா சொல்ற? நானா? ஆமாண்டா மச்சான், நான் அவ்வளவு முக்கியமான ஆளா? மச்சான், நீ என் கூட பிறந்த மாதிரிடா. என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் நீ இருக்கணும். என்ன சீன் போட்டுக்கிட்டு இருக்க? வா கிளம்புவோம்.
மச்சி லைஃப்ல பயப்படலாம், ஆனா லைஃப் ஃபுல்லாவே பயப்படக்கூடாதுடா. டேய் சேகர், இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் தெரியுதா, ஓவரா சீன் போடாத. சரி ஃபன்னுன்னு எனக்கு தெரியும், நீ ஓவரா ஃபன் பண்ணிடா. டேய் நீங்கள் 2 பேரும் வந்து மூட்டு வாங்கடா, இடம் வந்துருச்சு. சட்டுன்னு வாங்கடா. சொன்ன இடத்துக்கு வந்துட்டோண்டா. ஒரு நேரம் போல இருக்காது, எதுவாக இருந்தாலும் வார்த்தையை பார்த்து விடுங்கடா. ம். டேய் சேகருங்கடா. டேய் அவனும் காடி விட்டே இறங்கலடா, செம்ம பயந்தா ஒளி மச்சான் அவன். டேய் ராம், போய் அவனை கூப்பிட்டு வாடா. ஆமா, நான் கூப்பிட்டா மட்டும் சார் வந்துட போறாரு. டேய் போடா. எல்லாம் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. சார் வாங்க. வாடா இங்கற வாடா. டேய் நான் வரலடா, நீ போய்ட்டு வாடா. டேய் நான் வரலடா, மிட் நைட் அதுவும் போமோ பாக்க நான் வரலடா, நீங்களே போய்ட்டு வாங்கடா. என்னடா சுருங்கறான்? டேய் சீக்கிரம் வாடா. ஆதி சொல்றா, நான் வரலடா. கலிஞ்சா வாடா, பயந்துகிட்டு இருக்காத. பயந்தானே வெச்சுக்கோ, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு #பயந்துக்குள்ள போட்டுறோம். முட்டு வா. சரி நான் வரேன். நீ போ, நான் வரேன். இல்ல நான் அப்படிலாம் நம்ப மாட்டேன். டேய் வரலடா. ஐயோ இதுக்கு தான் வாடா. வரலன்னு சொன்னேன். டேய் எங்க போற, இங்க வா. டேய் வெடிக்காதீங்கடா அவனை. சேகர் தைரிய சொல்லிதான்டா மச்சான். இல்லன்னா ராத்திரி 12 மணிக்கு தைரியமா மந்திரவாதி எல்லாம் பார்க்க வந்திருக்கான பாத்துக்கங்க. சத்தாண்டா சேகர். டேய் ஓட்டாதீங்கடா, அவனை பயந்து போயிருக்கான், விடுங்கடா. மச்சான் மந்திரவாதியை பார்க்க வந்துட்டோம், தயவு செஞ்சுடா அடக்கி வாசிங்கடா. நாங்களா பழக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவனை பார்க்க நான் சிவாஜி த பாஸ் மாதிரியா இருக்கான். உங்களை தான் பொம்மை பார்க்க வந்தோம். டீ பிசாம ஏறுறோம். பொம்மை இங்கே வந்தா இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? பெருசா என்ன அடிக்கிற மாதிரி நான் நம்பரு. ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும் அப்படின்னா உடனே திரும்ப நீங்க போவோம். இல்லை பொம்மை, எங்களுக்கு கொஞ்சம் காசு பிரச்சனை, வர வேண்டியதெல்லாம் வராமல் இருக்கு. அதான் ஏதாவது நம்பர் அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு வந்தோம். ஆமா, பாக்கெட் சுத்தமா காலி. இவ்வளோ இருக்கு கமிட்மெண்ட்ஸ். கைதான். ஆனா இப்ப என் கைக்குள்ள உங்க பிரபஞ்சமே வெறும் எலுமிச்சமா மாறி கிடக்கு. இதுல ட்ருஸ்தமும் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. நீங்க எல்லோரும் தூரம் பயணம் போகிறதுக்கு இருக்கீங்க, அதுவும் நாளைக்கே போகிறதுக்கு இருக்கீங்க. உங்களுக்கு பண கஷ்டம் எதுவும் அவ்வளவு இல்லை, ஏதோ பொழுது போகணும்னு வந்திருக்கீங்க. இதோ பாருடா, போமோ ஜோசியெல்லாம் பாக்குது. நம்பர் கொடுங்க போமோ. பூஜ்ஜியம் 1 3 குதிரை மேல ஏறி போகும். 1 நம்பர் குதிரை 1க்கு போகும், பிடிச்சுக்கோ. என்ன பொம்மை சொன்னீங்க? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. டி மச்சான், எனக்கு புரிஞ்சிருச்சுடா. கோசம் 1 3 நம்மளாமா போமோ. எப்படி நம்பர்? அதிர்ஷ்டம் நீ தேடி போகணும் மாடிடா, துஷ்டம் அதுவே உங்களை தேடி வரும் மாடிடா. என்ன நம்பலனா நாளைக்கு 7 மணி இருக்கு, நேரம் இருக்கு பாரு. நான் கொடுத்த நம்பர் குதிரை மேல போகும் பாரு. பொம்மோ, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். இன்னும் முடியல, நான் பேரம் பேசணும், நான் கேட்கறது நீ கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். சரி பொம்மோ.
கோசம் 1-3 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 3 டோரியா வேணும். தருவியா? தந்துதானே ஆகணும், இல்லைனா நானே எடுத்துக்குவேன். என்னடா மொக்கையா இருக்கு. சரி டொரியன் தானே, சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் அடிக்கிட்டோம், மூசாங்கிங்க வாங்கி கொடுத்துட்றோம். என்னடா? ஓகே தான் போமோ, டொரியன் தானே, வாங்கி தரேன். நான் கேட்ட டோரன் நம்ம மரத்தில் காய்க்கிற டோரன் நினைச்சியா? நான் கேட்டது 3 உயிர், மனுஷ உயிர். ஒன்னாதான் ஓடுற குதிரைக்கு பசிக்கும், அதுக்கு 3 உயிர் வேணும். மச்சான் பயமா இருக்குடா, வாடா கிளம்பிடலாம். மாமா டைட்டா இருக்கீங்க போல. தண்ணியா? முதையாவது கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு போமோ, இப்ப சுத்தமா நம்பிக்கை போச்சு. நாளைக்கு நீங்க எல்லாம் ஒரு எல்லைக்கு போறீங்க. உங்க 4 பேர்ல யாரு 0-0-3-3 எடுத்தாலும் 3 படி தானா விடும். சூழ்நிலை தானா முடிவு. நான் சும்மா இவங்க கூட தான் வந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்தா, இது பத்திரமா உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. இது உன்னை பாதுகாக்கும். பாத்ரா ஒன்றுக்கிண்டு எங்கேயோ போயிருப்போது. நான் தீட்டுவா ஜாடி தீகா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். புரியுதா? இதெல்லாம் ஒன்னால வந்துடாதி. நானு ஆனா மச்சி கடைசியா சேகர பார்த்து போக கூட்ட தாம்பார் ஒரு லுக்கு. டேய் யாரடா இவன்? வேற லெவல், சான்ஸே இல்ல. டேய் முட்டாள மாதிரி பேசாதீங்கடா, விளையாட்டு வினையாயிரு போகுதுடா, ஒரு நேரம் போல இருக்காது. ஏன் சாருக்கு பயங்கரமா சுருங்குதோ? ஏன்டா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க? அவனே பாக்குறதுக்கு டுபாகூர் மாதிரி இருக்கான். நீ எடு மச்சான், பாத்துக்கலாம். அதான் செம்ம பயந்தாங்குழி மச்சான் அவன். சரிடா, நான் பயந்தாங்கொழியாவே எடுத்துட்டு போறேன். ஆனா அந்த நம்பர் எடுக்கிற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. டேய் ஆதி, நம்ம ட்ரிப் போறது அவனுக்கு எப்படா தெரியும்? என்னமோ தப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ரவி, சேகர் சொல்றது சரியா தானே இருக்கு. நம்ம நாளைக்கு ட்ரிப் போறது அவனுக்கு எப்படா தெரியுது? வேணாண்டா, நம்பர்லாம் எடுக்க வேணாம். மச்சி ஒரு ஃபன்னுக்கு தான் எடுக்கலான்றேன். ரவி, அதான் வேணாம்னு சொல்றல, விட்டுரு. இந்த போமோ விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். டேய் சரி அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு ட்ரிப் எத்தனை மணிக்கு பண்ண போறோம்? காலையில் 10 மணிக்கு கிரா பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். 1 மணிக்கு செக்இன். அது என்னைய ராமியை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? சரி மச்சி. ஏய் நீ என்ன ஹாஸ்டலுக்கு போறியா இல்லை ஆதி வீட்டில் தங்குறியா? ரவி, சேகரன் கூட தங்கட்டும். நாளைக்கு நீங்களாம் வாங்க, காலைல நம்மளாம் ஒன்றா கிரா பண்ணிடுவோம். சரியா? டேய் வாடா போகலாம். முதல்ல இந்த மூஞ்ச கட்டிக்கிட்டேன் ஓ. டேய் ஆதி, ஆதி, இந்த நம்பர் எடுக்க மாட்டீங்கல்ல? இல்லைடா. ஏய், நீ இன்னும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? எடுக்க மாட்டானுங்கடா, தூங்குடா. இல்லடா, ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்லை மச்சான். டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. ஏன் உனக்கு நாங்களாம் இல்லையா? ஏன் அம்மா உனக்கு அம்மா தானே? ஒருத்தன் இல்லை மச்சான், உனக்கு தான் தெரியுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஃபோபியா இருக்குன்னு. மச்சான் நம்ம வந்ததே லேட்டுடா. இப்போ நம்ம பேசுறது அம்மாவுக்கு கேட்டுச்சுன்னா கொன்றுவாங்க மச்சான். பேசாம படுடா, தூங்குடா. குட் நைட். சரி மச்சான், குட் நைட்.
மாடு மாதிரி தூங்கிக்கிட்டு எத்தனை மணிக்குடா வந்தீங்க 2 பேரும்? சேகரு, நீயும் ஆதி கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வீணாயிட்ட. மார்னிங் மேடம். என்ன குட் மார்னிங்? மா சூடா ஒரு கப் காஃபி எடுத்துறாங்கம்மா. போங்கம்மா. சுடு தண்ணி இருக்கு, மூஞ்சிலே ஊத்திர போறேன். எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, பசியாரலாம். சொல்ற பேச்சு கேட்கறான் பாரு. டேய், உனக்கு கூட அப்புறம் காஃபி கிடைச்சது? நான் பல்லு விளக்கிட்டேன் மச்சி. சரியில்லை மச்சான், சரியில்லை. போடா மாடு. ஆதி, மேஷ ராசி அதிர்ஷ்டம் சொல்லுது. அப்பா. சேகரு, நீ என்ன கும்பம் தானே? ஆமாமா. உனக்கு இன்னைக்கு பயம். என்னைக்குதான் உனக்கு பயம் இருந்ததுல? அடுத்த வாரம் புனிதாவுடைய பொண்ணு கேட்க போலாமா? பொண்ணு கேட்கவா? என்னடா மம்மி, ஹலோ மம்மி. நீங்களும் அவ்வளோ நாளைக்கு தான் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க. இந்த வீட்டுக்கு வந்து யாராச்சும் வேலைக்கேற்ற வேணாவா? அது பொண்ணு கேட்க போறோம், அது கண்டிப்பா. அதுக்குன்னு இந்த டைலாக்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காத. நானும் டெய்லி 10 மெகா சீரியல் பாக்குறேன். அதுல இந்த டைலாக்லாம் கேட்டு கேட்டு பொழிச்சு போச்சு. விளக்கு ஏத்தி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? யாரு வேணாலும் பண்ணலாம். விளக்கெண்ணெய். ரைட்டா சொன்னீங்க ஆண்டி. விளக்கெண்ணெய். சரி சரி, நாங்கள் போயிட்டு வரோம். டேய், அவனை வெயிட் பண்ணுவானுங்க. வா கிளம்பும். சரி, இதுல ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. சேகரு, ஆதி ஓவர் ஸ்பீடா போனா ஓங்கி அரைஞ்சிரு. சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சுட்டா போச்சு. டீ படம். அது மேடம், பாத்து போ. ஓகே, பாய்மா. பாத்து போங்க. நம்மளுக்குலாம் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான வெக்கேஷன்ல. ஸ்பெஷலா? எப்படி மச்சான்? பின்ன நம்ம ஆதிக்கு தான் போட்டு செட் ஆச்சு. அவன் நம்ம ஆதி இல்லடா, புனிதாவோட ஆதி. டேய், அடுத்த வாரம் நம்ம மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போறோம். இது மச்சானோட உருத்தலை காதலடா. மச்சானோட தருதலை காதல். சொன்ன மாதிரியே ஒரு சாரி. என்னடா கொலவரி உனக்கு? இல்ல மச்சான், இதான் சந்தோஷத்துல பொங்குறது. டேய், நில்றா, நிப்பாட்டுறா. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? இல்ல, நீ என்ன பண்ணு, இந்த வாரத்துல நிப்பாட்டு மாத்திரலாம். அங்கிட்டா, அங்க எங்கடா பாதை இருக்கு? டேய், லெஃப்ட்ல 2 தோல் தெரியுது, அது கூட கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கான். உனக்கு என்னடா அப்படா? நல்லா வந்துற போதுரா. நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். டேய், டேய் மச்சி, செம்ம வியூவா இருக்குடா. வா போட்டோ பிடி. டேய், முதல்ல இருந்து காண்டில் இருக்கேன். சம் பேர் மச்சான். வாவ். டேய், ஏன்டா காலுடா? மச்சான், சாரிடா. ஹீரோ, சீக்கிரம் சட்டையை மாத்துறது. இருடா. ஏய் சேகர், வா போட்டோ பிடிக்கலாம். செல்ஃபி, கமான். சீக்கிரம்டா. ரெடி. என்னடா? நில்றா. தள்ளு. 3, 2, 1. வா. சேகரே, வாடா. நீ போடா. சரிடா, சீக்கிரம். டேய், வீட்டை பார்த்தல? வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். ரைட்டு. 2 நாளைக்கு இந்த வீட்டுக்கு நாம தான்டா ஓனரு. மச்சான், வாவ். தெய்வம் தந்த வீடு இங்க இருக்கு. செம்மையா இருக்கு. போ. அதான் நல்லா இருக்கு வியூ.
டேய் வந்து பேக் எடுங்கடா. வா. டேய் போய் தூக்கு போ. டேய் ஆதி. போ. ஆதி ஏன்டா யாரா அந்த வீடு புக் பண்ணது? இந்த வீடு நம்பரே சரியில்லடா. டேய் நம்பரா? இன்னும் வீட்டுக்குள்ளே போல, அதுக்குள்ள என்ன சாருக்கு பயங்கரமா கம்ப்ளைண்ட்? ஏன்டா உங்களுக்கு ஒரு வீடே கிடைக்கலையாடா? டேய் 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 அவனை கூட்டிட்டு உள்ள வாங்கடா. இப்போ ஒருத்தன் இங்க வாயேன். மூட்டு பேக் எடுத்துட்டு போ. டேய் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருங்கடா. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு இது விட்டுட்டு அது விட்டுன்னு சொல்லி. சரி நீ மூடு. ஏய் நான் பூத்த சொன்னேன். மச்சி மச்சான் வேற லெவலுக்கு இருக்குடா. ஹே 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 டேய் ஹே டேய் வீட மேல பாருங்க. போ வீடு சும்மா ரசனையா கட்டியிருக்காங்கடா. அதான் சும்மா சந்திரமுகி பங்களா மாதிரி இருக்கு. சுத்தி பார்க்கறதுக்கே 2 நாள் பிடிக்கும் போல இருக்கே. ஹே பாஸ் இல்ல வாங்க சார் வாங்க. இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் இந்த ரூல்ஸ் ஆஃப் த ட்ரிப் என்னதுன்னா எவனும் ஃபோன் பண்ணக்கூடாது. பாத் என்னது என்ன ரூல்ஸ் தான் இது? ஆமாண்டா இவன் ஆவனா இப்ப புதுசா போன் எடுத்து இங்க ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சாய் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல. அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ட்ரிப்புக்கு எதுக்கு வந்தோம்? என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்தோம். போனை போடு மச்சான். இவன் என்னமோ பிளான் பண்ணி பண்றான்டா. டேய் ஃபோன்லாம் இல்லைன்னா எப்படிடா? ஏன் ஏன் இருக்க முடியாது? ட்ரிப் எதுக்குடா வந்தோம்? எதுக்கு சார் வந்தோம்? சரி சரி போடு. இந்தா குட் பை. பஸ் ஃபோன். ஐ காட் நோ ஃபோன். டேய் போக்கிறதுக்கு ஏறா டேய். இப்ப இந்த போன்லாம் எங்க வைக்க போறோம்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த போன் தான் வைக்க போறோம். டேய் கணக்கான பிளான்ல இவருக்கு மட்டும் அக்கா நல்லா இருப்பீங்க சார். நான் போய் வச்சுட்டு வந்தேன். போய் தொலை. சபா கிடக்குறான் வர்றா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. டேய் அப்படியே இந்த வியூ பாறேன். டேய் ஆதி என்னடா சத்தம் இது? டேய் இது எப்படிடா கீழே விழுந்துச்சு? டேய் க்ளீன் பண்ணப்போ ஒழுங்கா மாட்டிருக்க மாட்டாங்கடா. அதான் விழுந்திருக்கும் போல. இப்ப இதையமா சுத்தம் பண்றது? அப்புறம் பாத்துக்கலாம் விடு. டேய் டேய் மச்சான் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இல்லடா இப்பெல்லாம் அடிக்கடி 13ன்ற நம்பரை பார்த்துட்டு இருக்கேன். சபா இவன் 13. கூல்டா. சரி இதெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடா? டேய் நான் சொல்றேன். டேய் எவனாச்சும் சொல்லுடா. டேய் நீ வாய் மூடு, நானே சொல்றேன். டேய் ரொம்ப சிம்பிள். வெளியே போ. உன்ன மாதிரி தனியா ஒரு அம்புத்தா மரம் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே ஒரு செல்ஃபி எடுத்துடுவா. போ. டேய் 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 ஒரு கேமுக்காக ஏன்டா வெளியெல்லாம் போயிட்டு இந்த வீடை பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ற மாதிரி சொல்லுங்களேன். டேய் அவன் சொல்றத செய். இல்லைன்னா உன்னை நேக்கடா இருக்க சொல்லி அது செல்ஃபி பிடிச்சி அனுப்ப சொல்லுவான். தேவையா உனக்கு? வேணாப்பா நான் இதே பண்ணி தொலைகிறேன். சார் ஃபோனை கொடுங்க. உங்க ஃபோன் தானே எல்லாம் யூஸ் பண்ணோம். ஐ லைக் திஸ் கான்ஃபிடன்ஸ். ஏமாத்துவான் பாத்துக்கோ. அவன் ஏமாத்தக்கூடாது மச்சான். டேய் வாங்கடா போய் பாப்போம். போலாம். பயந்துக்கிட்டே போறான் பாரு. டேய் நீ தான் தைரியமான ஆளாச்சே. போ போ போய் எடு. இருங்கடா போறேன். சீக்கிரம் போடி. இந்த மாதிரி தானே? ஆமா போ. டேய் அங்கதான்டா இன்னும் கொஞ்சம் போ. போடா மச்சான் அவன் பாரு ஏமாத்துறான். டேய் போடா. மெல்ல மரத்துக்கு வலிக்க போகுது. சீக்கிரம் புடுறா. அந்த மரம் ஒன்றும் கடிச்சிடாதுடா. சிவனுங்க வேற நேரம் கட்ட நேரத்துல. ஸ்மைல். டேய் கொஞ்சம் சிரிடா. ஸ்மைல் மச்சான். பல்லு தெரியணும். பாரு ஐயோ
மச்சான் நீங்க பண்ணுங்க உங்ககிட்ட வாங்க. புனிதா, ஐ லவ் யூ. என் காதல நீ ஏத்துக்கோ. சாவடி மச்சான் கிஸ் குடுறா. கிஸ் குடுடா குடுடா மீரா. சாரி மை டியர். போடா மச்சான் கண்ணை மூடிக்கோ. கொஞ்சம் திருவாங்க. கண்ணை திறந்துடா. இல்ல மச்சான். இருக்கியா சட்ட மச்சான். போய் இந்த மூஞ்சியா. ஏதோ ஒரு உருவம் வந்துட்டா. என்னடா இல்லடா ஏதோ ஒரு உருவம். நான் பாக்குறேன். என்னடா பார்த்த? அப்படி ஒண்ணுமே இல்லையே சேகரே. ஒரு வேளை இவன் உருவத்தை பார்த்து இவனே பயந்துடா போல இருக்கு மச்சான். சரிடா சரி. அதான் நான் பக்கத்துல இருக்கேன்னு எதுக்குடா நீ சும்மா பயந்துகிட்டே இருக்க? டேய் அவன் பயந்தாங்கோலிடா. ஏறினதெல்லாம் ஏறிச்சு. சாம இருக்கியா? அவன் சொல்றதே உண்மையா இருந்தா இப்ப நீ என்ன பண்ண போற? சொல்லுங்க வேற. டேய் பாப்போம். வா போதும். வா 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 பக்கம் வா. பக்கம் வர வெக்கம் வா. சரியில்லை. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று சரியில்லை. டேய் மச்சான், இன்னைக்கு டே செம்மையா போயிட்டு இருக்குடா. இப்படியே போகட்டும். நாளைக்கு வேணா எங்கேயாவது வெளியே போய்க்கலாம். ஆமாண்டா. சரி அதெல்லாம் ஓகே. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிரா பண்ண போறோம்? 12 மணிக்குடா. டேய் 12 தானே? ஆமா மச்சான் 12 மணி தான். டேய் மச்சானே. டேய் ஏன்டா கத்துற? பாவி. மச்சான் நம்பர் அடிச்சிருக்குடா. என்னடா சொல்ற? கோசம் 13 100 வெள்ளி பரிசு 100 வெள்ளி சின்னதுக்கு போட்டா அடிச்சிருக்கு. டேய் மச்சான் நீ நம்பர் எடுத்தியா? ஆமாடா. எஸ். டேய் என்னடா சொல்ற? இங்க பாருடா. டேய் முட்டாள். அதான் அந்த நம்பர் எடுத்தா நம்ம ஊருக்கு ஆவதுன்னு சொன்னாங்களா? அப்ப ஏன்டா எடுத்த? டேய் சுருங்காதடா. அந்த பொம்மை ஏதோ சொல்ல போய் தச்சையில ஏறி இருக்கும். அட பேசாம அனுபவிப்பியா? அதை விட்டுட்டு டேய் நீ போனை கொடு. டேய் மச்சான். ஹோலி காவ் மச்சி. டேய் என்ன மறந்துடாதடா டேய். டேய் இங்க குடுறா. மச்சான் செம்மடா. டேய் நம்மலாம் வெகேஷனுக்கு கோவா போவோமா? டேய் ஏன்டா அப்படி? அதான் நம்ம ஊருக்கு ஆவதுன்னு சொன்னார்ல. அப்புறம் ஏன்டா அந்த நம்பர் எடுத்த? அவன் வேற. டேய் சும்மா கம்மிட்டுடா. எப்ப பார்த்தாலும் பயம் பயம்ட்டு பேசாம போய் புடவையை கட்டிக்கோ பொம்பளை மாதிரி. ரவி இப்படியெல்லாம் பேசாத. அப்புறம் என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படி இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. உங்களுக்குலாம் லேட்டா போச்சுல. மச்சான் வாழ்க்கையில இப்படியே பயந்துகிட்டு இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுடா. This is just a coincidence மச்சான். இல்லடா அது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை. எல்லாமே தப்பா நடக்குது. டேய் நீ தான்டா சரியில்லை. இங்கெல்லாம் சரியா தான் இருக்கு. செம்ம மூட் ஸ்மைலா மச்சான். டேய் மாட்ரவி ஷோல்டரா இருக்கு. ஏன்டா டென்ஷன் ஆகுற? பொறுமை சில். டேய் மச்சான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு மச்சான். அந்த பயம் தான்டா எல்லாருக்குமே தடையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் மச்சான். சரி போமா பார்க்கல அப்படியே வச்சுக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த நம்பர் அடிக்கிறது தானடா.
ரிலாக்ஸா இருடா. ஆமாண்டா சேகரே, இப்ப அந்த போமோ பார்த்ததுனால தான் நமக்கு நம்பர் அடிச்சுச்சுன்னா அவன் ஏன்டா ஒன்னும் பணக்காரன் ஆகாம இருக்கான்? அவன் லோலட்டா இருக்கலாம்ல. டேய் சேகர், சாரிடா, ஒன்று திட்டி போட்டேன். டேய், எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம்னா எதுவுமே செய்ய முடியாதுடா. நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உன் எதிரியே உன் பயம்தான் மச்சான், புரிஞ்சுக்கடா. அஞ்சு வயசுல வந்தது மச்சான் இந்த பயம். எங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை ஹோம்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்க அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்தது இல்லடா. அந்த ஹோம்ல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அது ஒரு நரக வேதனை மச்சான். டெய்லி அங்க உள்ள சேனல் வழியா என் வயசு பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா விளையாடுறதையும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எப்படி வலிக்கும் தெரியுமாடா? பாசத்துக்கு ஏங்க வேண்டாம். அங்க எனக்கு பாசம் காட்ட யாருமே இல்லை மச்சான். டெய்லி அப்படி நான் எனக்குள்ளே பேசிட்டு இருப்பேன்டா, பைத்தியக்கார மாதிரி. இப்படி நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன்னு எங்களை பாத்துக்கிற அக்கா இருக்காங்கல்ல, பேய் கதை பேசி தூங்க வைப்பாங்கடா. டெய்லி பயத்திலே தாண்டா மச்சான் தூங்குவேன். அப்பலேருந்து இப்போ வரைக்கும் இருட்டுனாலே பயம்டா. அப்ப வந்தது மச்சான் இந்த பயம், இப்ப வரைக்கும் போக மாட்டேங்குதுடா. உங்களுக்குலாம் என்னடா தெரியும்? நீங்களா சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா அம்மா கூட வளர்ந்துருக்கீங்க, தம்பி தங்கச்சி கூட விளையாண்டுருக்கீங்க. எனக்கு அப்படிலாம் சொல்லிக்க யாருமே இல்லை மச்சான். உங்களுக்குலாம் என்ன பார்த்தா பயந்தாங்கோலி சுருங்கி மாதிரி தானடா இருக்கும். சரி சரி, ஃப்ரீயா விடுங்கடா, பார்த்துக்கலாம். சரி, பிளான் பண்ணுவோம். வர்ற காசை வச்சு என்ன பண்ணலாம்? டே ராம், உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க தானே? அந்த காசை அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடா. மிச்சம் இருந்தா அப்புறம் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். ஆமாடா, ஆதி சொல்றதும் சரிதான். வர்ற காசை வச்சு உங்க அம்மா ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கூடா. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம்ல, அவங்க சிச்சுவேஷன் கூட கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. அது காசு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கல பார்த்தியா? உங்களுக்கு தோணுது கூட எனக்கு தோணலையடா. சி, எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்துட்டேன். டேய், இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விட்றா, பார்த்துக்கலாம். விடு மச்சி. டே மச்சி, ரிலாக்ஸ் பண்ணுடா. டேய், நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இனிமேல் மாறப்போகுதுடா. ஏன்டா கவலைப்பட்டு இருக்கீங்க? சீல் பண்ணுங்க, நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. டேய் போதும், சாப்பிடுங்களா? டேய் போட்டு சாப்பிடு. டேய் நானும் ஒரு அடி பார்த்துக்கிறேன்டா. மாப்பிள்ள, நான் பார்த்தது உண்மை தானே? ஆமா மச்சான், சத்தியமா தான்டா அடிச்சிருக்கு. இதா வச்சிரு. இப்போ நான் சந்தோஷமா சாப்பிடுவேன்டா. சீஸ்டா. சாப்பிடு. டேய் நீ போடு சாப்பிடு. டேய் ஆதி, ஆதி. டேய் யாரோ பெல் அடிக்கிறாங்கடா. என்னடா? டேய் யாரோ பெல் அடிக்கிறாங்க மச்சான். டேய் பாருடா, மேலே போ மச்சான். டேய் நானா? அப்புறம் அவங்க அப்பா போடா. டேய் போடா, போத்தர போ. போடி 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 போடி. யாரு? செக்யூரிட்டி. யாரு? இந்த ஏரியா செக்யூரிட்டிப்பா. சொல்லுங்கண்ணே. அப்புறம் இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கீங்க போல? ஆமாண்ணே. ஒண்டியாவா என்னது? இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கீழே இருக்காங்க. பார்க்கலாமா? பார்க்கலண்ணே, இருங்க.
வாங்க. ம். டேய் மச்சான், எந்திரி எந்திரி. டேய் என்னடா செக்யூரிட்டி மச்சான், செக்யூரிட்டி. யாருடா இவன்? உட்காரு. உட்காருங்க. தண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? எப்படா தெரியும்? யாரா? மன்னிச்சிருங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல தான் வந்தேன். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இந்த உயிர் போற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர் போற அளவுக்கா? அப்படின்னா முக்கியமான விஷயம்? ஜெங்லான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெங்லான் என்னன்னு தெரியுமா? ஜெங்லோட்டா? அப்படின்னா எங்களுக்கு புல்லோட் தான் தெரியும். இந்த வீட்டுல பேய் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? காசு ஏதாவது வேணுமா? நான் காசுக்காக வரல, உங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு வந்தேன். இங்க சில பந்தாங்க இருக்கு, சின்ன பசங்க வேற. ஏதாவது லங்கா பந்தாங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாஸ், உங்க கான்செப்டே எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்களேன். ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு, நல்ல வசதியான குடும்பம், சந்தோஷமான பையன், நேர்மாசம் கர்ப்பிணி அம்மா. ஊருக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. தர்மம் தலை காக்கும் இந்த கொள்கையிலே வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அந்த குடும்பம் செத்து செதஞ்சு கரைஞ்சு அந்த பையன் மட்டும் பறிச்சுக்கிட்டான். எப்போ என் தம்பி வருவோம், எப்போ என் தம்பி வருவான் காத்திருந்த அந்த பையன் கடைசியில் தன் அம்மா வயிற்றிலிருந்து பிளந்துக்கிட்டு வெளியே வந்து தன் தம்பியை பிணமாக தான் பார்த்தான். தன் தம்பியை பிரிய முடியாம அவன் கூடயே வச்சுக்கிட்டான். பைத்தியமாயிட்டான். எஸ்டேட்ல யாருமே அவனை சேர்த்துக்கல. அவன் பீட சாத்தான் தரித்திரியம் அப்படி இப்படின்னு பொருளையே கிளப்பி விட்டானுங்க. கடைசியில் அந்த பையன் அடைக்கலம் இல்லாம பைத்தியமாவே செத்து போயிட்டான். ஓ, அப்ப அந்த பையன் தான் ஆயிட்டான் புல்லோட்ஸ். ஓ, ஜெங்லான். ஜெங்லாட் அந்த பையன் இல்லை, அந்த சிசு, போத்தால அடிச்சு வச்சிருந்த சிசு. இப்ப அந்த குடும்பம் பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சா? எதனால? ஹவ்? முன்னே இந்த இடம் ஒரு பெரிய எஸ்டேட். இந்த வீடு இந்த எஸ்டேட் மேனேஜரோட தான். அந்த பாத்தை இப்ப இந்த ஹோம் ஸ்டே ஏரியால எங்கேயோ புதைஞ்சு கிடக்குது. இப்ப அந்த குடும்பம் இந்த வீட்டில் தான் இருக்கு. நிஜமா தான் சொல்றீங்களா? இப்போ நாங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீங்க மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணுமா? எப்படி? கண்ட இடத்துல வாந்தி எடுக்காம எந்த தப்பும் பண்ணாம நீங்க மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க நிறைய இங்கிலீஷ் பேப்பர் பார்ப்பீங்களோ? கரெக்டா சொன்ன மச்சான். பாப்கார்ன் மட்டும் இருந்துச்சுன்னா செம்ம லயனா இருக்கும். அதான், ஆனா செம்ம என்டர்டைன்மெண்ட் மச்சி. அண்ணே, இப்ப கிளம்புறீங்களா? காத்தாவது வரட்டும். டீ இப்படிலாம் பேசாதரும். இப்ப வரட்டா கிடக்குறான் சார். சீக்கிரம்ல. டீ ஏன்டா நான் சொல்றது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்குங்க. கண்டிப்பா பார்த்துக்கிறேன். மச்சி, யாருடா அவன்?
செம்ம பூத்துங்க ஸ்டீம்டா. ஆனா என்ன இருந்தாலும் அவன் சொன்ன அந்த ஜங்களோட ஸ்டோரி வேற லெவலுக்கு இருந்துச்சுல. இல்ல மச்சான், எனக்கு என்னமோ அந்த செக்யூரிட்டி சொன்ன கதை உண்மையா இருக்குன்னு தோணுதுடா. டேய் சேகர், கொஞ்ச நேரம் நீ சும்மா இருடா, போதும்டா. ஓகே காய்ஸ், வாங்கடா மேல போய் தூங்குவோம். இல்ல சார் தான் சொன்னார்ல வாந்தி எடுத்தா கதையாயிரும்னு, அதான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேய் அவன் இருக்கானே. டேய் வெண்ண. மச்சான், டேய் அங்க என்னடா சத்தம்? டேய் ஏதோ பொம்பளை குரல் மாதிரி இல்ல? டேய் இரு மச்சான், மேல இருந்தாண்டா வருது. சரி வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். டேய் இவனடா பொண்ணு பார்க்க போற மாதிரி கூப்பிடுறான். மச்சான் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரி ஆதி, நீ அவனை பார்த்துக்கோ, நீ என் கூட வா. நானா? வாடா. டேய் மச்சான் நீ இங்கே இரு, மேல இருந்தானே வந்துச்சு. மச்சான் நீ போடா. பக்கி டேய் எல்லாத்துக்கும் எண்ணெயும் மின்னுக்கு தள்ளாதடா. லைட் போச்சுடா. டேய் இரு இரு நான் வரேன். டேய் எங்கடா போற? மச்சான் நீ எங்கூட வா, மேலே போய் பார்ப்போம் வா. மச்சான் நம்ம மேல போனா நீ என்ன பண்ணு, ஃபோன் பண்ணி கேளு அவங்களுக்கு என்னாச்சுன்ட்டு. டேய் ஃபோன் தான் ராம் கிட்ட இருக்கடா, நீ எங்கூட வா, பயப்படாத. மேலே போய் பார்ப்போம் வா. ராம் மச்சான், டேய் ராம். டேய் ராம். டேய் டேய் ரவி வெளியே வாங்கடா. டேய் மச்சான் விளையாடாதீங்கடா, எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் வெளியே வாங்கடா. மச்சான் 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 பயப்படாத மச்சான். அங்க பாரு ஊருக்குடா. பாக்குறேன்டா மச்சான். மச்சான் டேய் 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 அவனுக்கு என்னமோ ஆச்சு போல இருக்குடா. டேய் ஒண்ணுலடா, பயப்படாத, பேசாம இரு. ஒண்ணுல ரவி. டேய் மச்சான் மச்சான் போயிரலாம்டா. விடுடா, அவனுங்கள தேடணும்டா. போயிரு மச்சான் பயப்படாத, ரிலாக்ஸ் ஆரு, தேடுவோம். பயப்படாத, பின்னாடி வா. டேய் மச்சான் இங்க பாருடா. டேய் மச்சான் 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 வேணாம்டா, வேணாம்டா போயிரலாம்டா. பயப்படாதடா, பயப்படாதடா, வாடா. டேய் மச்சான் வா. டேய் ராம், ரவி. ரத்தம். ராம், ரவி. மச்சான் ரத்தத்தை காணும்டா. ராம் ராம், ரவி. டேய் ராம். டேய் பயமா இருக்குடா. பேசாம இருடா, பயப்படாத. மச்சான் மச்சான் இன்னும் போத்துடாது. மச்சான் மச்சான் இதே மாதிரி பார்த்த தாண்டா மரத்துக்கிட்ட செல்ஃபி எடுக்கும் போது பார்த்தேன். சொன்ன உண்மைதான்டா, இந்த வீட்டில் இன்னமும் இருக்குடா.
சரி விட்றா. என்னடா பண்றது? பயப்படாதடா. மச்சான் மச்சான் வாடா மச்சான். மச்சான் பின்னாடி இருக்குடா. இப்ப என்னடா பண்றது? மச்சான் ஓடிடலாம்டா. திறக்க முடியல மச்சான். டேய் மச்சான் தோறடா. புரியலடா. டேய் வெளியில யாரும் பூட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. மச்சான் இது எப்படி? ஆமாண்டா ராம் தாண்டா. ராம்டா ராம் மச்சான் எங்கடா இருக்க? கூட வாடா. என்ன விடு என்ன விடு என்ன விடு. ராம் ஓடிடா ரவி கொண்டாண்டே. ஓடிடா ஓடிடா ரவி கொண்டாண்டா. மச்சான் ராம் மச்சான் ராம் 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 டேய் மச்சான் மச்சான் டேய் ராம் டேய் ராம் என்னாச்சுடா? நல்லா முடியலடா மச்சான். மச்சான் என்னடா ரவி உடம்புல ஜங்க்லோட் பூந்துருக்குடா. என்னடா பண்றது? எல்லாத்தையும் கொண்டு வாடா. ஓடிருடா. ராம் ராம் மச்சான்.
மச்சான் யாரா அந்த பையன் யார போறாங்க யார போறாங்க மச்சான் மச்சான் அண்ணே 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 இங்க பாரு செக்யூரிட்டி டேய் மச்சான் பாத்து அண்ணே 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 மச்சான் இங்க பாரு மச்சான் இது எல்லாமே நம்ம நம்பர் எடுத்தனால தான்டா அப்பயே சொன்ன நம்பர் எடுக்க விளையாடுங்க இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும் அவ்வளவுதான் எங்கடா இருக்கீங்க ஆதி சேகரே ராம் டேய் தனியா விட்டு எங்கடா போனீங்க கையெல்லாம் சுத்தமா இருக்குடா பயமா இருக்குடா ரவி மச்சான் ரவிடா செல்ல மச்சான் என்ன நம்பு அது ரவி இல்லை ரவியா இருக்கும் நம்ம எங்கேயும் போனா இங்கே இருப்போம் மச்சான் முன்னைக்கு அதை பூட்டி இருக்கு பின்னாடி கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு நம்ம தப்பிக்க இந்த வீட்டில் போறதுக்கு ஒரே வழி எங்கூட வா தப்பிச்சிடலாம் இல்ல மச்சான் மச்சான் ப்ளீஸ் சொல்றது கேளு சீக்கிரம் கிளம்புவோம் வா வாடா மச்சான் ரவி மச்சான் 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 அது ரவி இல்லடா டேய் ரவி அது ரவி இல்லடா மச்சான் டேய் ரவி மச்சான் டேய் எங்கடா இருந்தீங்க மச்சான் டேய் என்னடா ஆச்சு என் கையில ரத்தமா இருக்குடா ஒண்ணும் இல்ல என்னடா ஒண்ணுல டேய் பேசிட்டு நேரம் இங்க கிளம்பும் போத இங்க போலாம் டேய் என்னடா ஆச்சு ஒண்ணுல வா வா முதல்ல இங்க போ வா வாடா வாடா மச்சான் யாரா அது என்னடா அது என்னடா நடக்குதுங்க மச்சான் என்னடா அது தெரியல டேய் ராம் எங்கடா டேய் உங்களுக்கு தான் கேக்குறேன் ராம் எங்கடா டேய் மச்சான் ராம் தெரியலடா தெரியல மச்சான் அவனை காணோம் என் மகனுக்கு எங்கடா இருக்கீங்க வாடா டேய் நம்ம ராம்டா இவன் நில்றா மச்சான் அது ராம் இல்ல நில்றா அது ராம் இல்ல டேய் ராம் டேய் அது ராம் இல்லடா டேய் ராம பாருடா டேய் ராம் இல்லடா ராம் நீ தானடா கொன்னு வாடா தால் மாதிரி பேசாதீங்க அப்படிடா வாடா ராம் மச்சான் மச்சான் ஓடிடலாம்டா மச்சான் ஓடிடலாம்டா மச்சான் ஓடிடலாம் மச்சான் ரவி
கையில கத்தி எடுத்துருங்க பாட ஓடிடலாம் ரவி தப்பு பண்ணிட்டு மச்சான் பெரிய தப்பு பண்ணிட்டு மச்சான் நானும் ஒன்ன மாதிரி பயந்தாங்கொழியாவே இருந்திருக்கணும் மச்சான் பெரிய முட்டாள் வேலை பண்ணிட்டோம் மச்சான் பூமு சொன்ன போய் கேட்டுருக்கா ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டு மன்னிச்சிரு மச்சான் மன்னிச்சிரு ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மச்சான் எல்லாமே தப்பா இருக்குன்னு நீ எதுவுமே கேட்காம என்ன பைதாகோலின்னு சொன்னீங்க இப்ப பாரு மச்சான் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடா நம்மளும் சாவு போறோம் மச்சான் 2 பேருமே சாவு போறோம் மச்சான் ஆனா மாட்டா நான் உண்டிதான் இருக்கேன் அதை 2 கால வச்சுட்டு அவங்க என்னடா பண்ணுவாங்க யாரு மச்சான் அவங்கள பார்த்துக்குவா அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான்டா ஆனா நான் வீட்டுல என்னடா சொல்ல போறோம் ஆமா மச்சான் ராமம் கேட்பாங்களே ஆதி எங்க இருக்கீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸா? ஆதி எங்க இருக்கீங்க? ஏய் ஆதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கடா போன? தேடி போய் தேடுறேன். What's going on here? Wait. என்னாச்சு? ரவிக்கு பேய் பிடிச்சு. என்ன? ரவிக்கு பேய் பிடிச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுங்க? ஏய் மச்சான் எக்ஸ்பிளைன் பண்ற நேரம்டா இது. முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடுவோம். ரவி போவாத அவன் நம்ம ரவியில ஓடல கேட்டு போந்துருச்சு. ரவி பாருடா. டேய் ரவி மச்சான் ரவி சச்சிட்டாடா. ஏன்டா ரவி பண்ணிட்டு இருக்கீங்க? புனிதா
புனிதா ஆதி புனிதா 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 இல்ல ரஞ்சனி நிறமாச கற்பனை சொன்னீங்களா இந்த ஊர்ல விமானாதி அசத்து போனா ஒரு உயிர் தேவைப்படுது மச்சான் அது புனிதா 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 மச்சான் ரிலாக்ஸ் அது நம்ம புனிதா இல்லடா அவையாடா ஆமூர் அவையும் செத்துட்டானுங்க மிச்சம் இருக்கிறது நம்ம 2 பேர் தான் இங்க இருந்து யாராவது ஒரு ஆள் தான் வெளியில போனோம் சமண செத்துறேன்டா சாகுபடாது மச்சான் நீ சாகுபடாது மச்சான் நீ சாக கூடாதுடா நீ இல்லைன்னா எனக்கு வேற யாரும் இல்லை மச்சான் வெளியில இருக்க இங்கே இருப்போம் மச்சான் இங்கே போ இங்கே இருப்போம் மச்சான் மச்சான் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது நான் ஹெல்ப் கேட்குறேன் சர்ப்ரைஸ் செஞ்சிட்டோம்ல இட்ஸ் a prank செல்லம் டேய் அவன் மூஞ்ச பாத்தியா ஆதி எங்கடா டேய் ஆதி எங்கடா டேய் அதான் சொல்லிட்டேன் பிராங்க்னு என்னடா மூஞ்சி அப்படி வச்சிருக்க ஆதிங்க
சாரி சேகர், நேத்து உங்களை அரைஞ்சதுக்கு. ஆதி இங்க? ஆனா மச்சான் நல்ல கண்டென்ட் கொடுத்தடா. இது எல்லாத்தையும் எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டா வியூஸ் தெரிக்கும் மச்சான், தெரிக்கும். சரி கேட்டுட்டு இருக்கோம். ஆதி எங்கடா? டேய் வாடா. டேய் அதே 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 தள்ளுறா. ஆதிங்க ஆதிங்க. டேய் ஆதி மச்சான். டேய் மச்சி. டேய் கட் சொல்லியாச்சுடா. எந்திரடா டேய். என்னடா இந்த ரெண்டு பேரும் நம்மளுக்கு பிராங்க் கொடுக்குறாங்க? அதான் பாரு, என்ன பண்ணிட்டு பாரு. ஆதி wake up. டேய் போதண்டா, கமலாசன் லெவலுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் எந்திரிடா. இப்ப எந்திரிக்கல வயித்து மேலே வந்து குச்சிருவேன். மச்சான் பிளட்லாம் பாத்தியா? ஒரிஜினல் எஃபெக்ட்ல இருக்கு. நம்மளுக்கு தெரியாம இங்க வாங்கிட்டானுங்க. ஆதி மச்சான் எந்திரிடா டேய். ஆஸ்காருக்கு ஆதி. ட்ரை பண்றானோ? இது உலக மகா நடிப்புடா சாமி. ஆதி, enough ஆதி, enough of fun. எழுந்திரு. ஆதி செத்துட்டாடா. ஆதி. டேய் மச்சான். மச்சான் ஆதி ஆதி. டேய் எந்திரிடா. ஆதி டேய் எந்திரிடா ஆதி. டேய் நடிக்காத எந்திரி. மச்சான். ஆதி. எந்திரிடா. எந்திரா. மச்சான் எந்திரா. டேய் மச்சான். டேய் வடுக்கிடா பண்ணி வச்சிருக்கோம். மச்சான் புடிதா பாருடா. ஐயோ. என் கையாலே கொண்டுட்டேன். இன்ஸ்பெக்டர் மதன், இது ஒரு இன்ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான். சேர்ல உட்காருங்க சேகர். இல்லை பரவாயில்ல, உட்காருங்க. would you please? உங்க வாக்குமூலப்படி நடந்தது ஒரு விபத்து. Just a prank, right? ஆமா சார். எதுக்கு இந்த prank? மர்டர் பண்ற அளவுக்கு? சும்மா விளையாட்டுக்கு தான் சார் பண்ணோம். ஒரு விளையாட்டுக்கு பண்ண பிராங்க் சார் இது. டேய் கான்டென்ட் முக்கியம் இல்லைனா எப்படி ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறது? டேய் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ தனியா வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன், கில்மா படம் பார்ப்பியா இல்லை பக்தி படம் பார்ப்பியா? நீயே சொல்லு. கில்மா படத்துல ஸ்ட்ராங்கான கான்டென்ட்டாக இருக்கு இல்லை, ஆனால் வைரல் ஆகும். வைரல் ஆகிற விஷயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா. யூ கோட் அ பாயிண்ட் ஆக்சுவலி. ஒரு பையன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மெடல் வாங்கினானா அந்த பையனை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே பையன் நாளைக்கு தண்ணி அடிச்சு வீடியோ லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வீடு, அட்ரஸு, பேர் எல்லாமே வெளியே வந்துடும். சரி அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ என்னதான் பிளானு? நம்ம சேகர் இருக்கான்ல, அவன் ஒரு பயந்தாங்கொலி மச்சான். அவனை வச்சு ஒரு வீடியோ செய்வான், ஒரு கோஸ் பிராங்க் வீடியோ. எல்லாரும் பார்ப்பாங்க, உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் மச்சி. டேய் சேகர் தான் கிடச்சானா? உனக்கு வேறு யாரும் கிடைக்கல தானே? டேய் அப்படி இல்லைடா. மொதல் வீடியோக்கு மட்டும் சேகர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு
மெதுவா அவன்கிட்ட சொல்லிக்கலாம்டா. டேய் நம்ம சேகர் தானடா. டேய் பக்காவா ஒரு பிளான் சொல்லு. சரி, நம்மளாம் ஒரு ட்ரிப் போவோம். அவனை வச்சே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அவனுடைய பயம் தான் நம்மளுக்கு செல்லிங் பாயிண்ட். அதுக்காக அவன் தான் கிடச்சானா? பி ப்ராக்டிக்கல் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். லைக் ஏப்ரல் ஃபுல். ரவியோட பாயிண்ட் ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் சொல்லிடலாம். வாட் டு திங்க்? அந்த வீட்டுக்கு ஏற்கனவே போய் ஹிடன் கேமராஸ், ஸ்பீக்கர்ஸ், creepy வாய்ஸ் எல்லாமே உங்க பிளானா? எங்க பிளான் சார். மச்சி, வீடு பூரா ஹிடன் கேமராஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணி வச்சிருவோம். அப்படியே ஒரு கிரீப்பியான ஒரு பொம்பளை வச்சு செட் பண்ணி வச்சிடலாம்டா. அப்பதான் ஜிவ்வுன்னு இருக்கும். டேய், அவன் கையில முக்கியமா ஃபோனே இருக்கக்கூடாதுடா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, கதை எப்படி? கதை தானே மச்சி, ஃபுல் ரீசர்ச் பண்ணியாச்சு. என்னடா காஞ்சரிங் பையன் காஞ்சரிங். கதை வரும்போது எல்லாரும் சும்மா அலறு வாங்க பாரு. டைரக்ஷன்ல இருந்து, ஸ்க்ரீன் பிளேல இருந்து, டயலாக்ல இருந்து, சால்வ் பை மீ. டேய், அவனுக்கு ஃபோபியாலாம் இருக்குடா. ஏதாச்சும் கதையா இருப்பதுடா. அதுக்கு தான் நீ எப்போதுமே ஃபுல் டைம் அவன் கூடயே இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இதில் நான் நடிக்கிறேனா? அப்சல்யூட்லி. பொம்பளை பேய் இல்லாம எப்படி? அப்பதான் கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க வந்தா மட்டும் போதும். டேய், கடைசியில் பேயாக்கிட்டீங்கடா. குட் லக் மச்சி. எங்க ஸ்டே பண்ணியிருந்தீங்க? How did you guys communicate with each other? நான் வீட்ல இருந்து விளையாடுறதுக்கு முன்னாடி I called Ram. எங்க நீ? அங்க என்ன போயிட்டு இருக்கு? ஆமா, இது ரவி எனக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கான். இது ஆமா. சரி, ஆதி எங்க? ஆதி வந்து சேகர் கூட தான் இருக்கான். இங்க எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ போதா சீக்கிரம் வா. பாரு, சொதிப்பறாதீங்க. தம்பி இங்க புஷ். வந்துறப்பா, போன வை. ஓகே ஓகே. ஓகே, சீக்கிரம் வந்துரு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பை. ஓகே பை. கம் ஆன். நான் வீட்ல இருந்து விளையாடுறதுக்கு முன்னாடி அங்க போன பிறகு மெயின் டோரை லாக் பண்ணது நான் தான் சார். ராம் சொன்ன மாதிரி மெயின் ஸ்விட்சை நான் தான் ஆஃப் பண்ணேன். செக்யூரிட்டி, அந்த பையன், ஜென்லோ, இது எல்லாத்தையும் ராமும் ரவியும் தான் பிளான் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டு ஆதி என்ன நிஜமாவே கொன்றுவான்னு நினைச்சேன் சார். வேண்டா ஆதி என்னடா போட்டு எல்லாமே அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு சார். நானும் பயந்து நம்பிட்டேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை சார். ஆதியும் அவங்க அம்மாவை மட்டும் தான். இப்போ ஆதியும் இல்லை. அவங்க அம்மா மூஞ்சில எப்படி முழிக்க போறேன்னு தெரியல சார். அதனால
என்ன தூக்கில போட்டிருக்க சார். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன். என்ன தூக்கில போட்டிருக்க சார். அவங்க அம்மா மூஞ்சில முழிக்கிற தைரியம் எனக்கு இல்லை சார். You haven't answered my question. அந்த நைட் எங்க தங்கி இருந்தீங்க? You, Ravi and Ram. வீடு பக்கத்திலே ஒரு வீட்டை ரெண்ட் பண்ணியிருந்தோம். காலையில் 8 மணிக்கு போகிறதான் பிளான் சார். ஆதி கொடுத்தறீங்க. வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதா இருந்தாங்க சார். ஜீரோ 013 அந்த நம்பர் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணீங்களா? ஆமாம் சார். ராம் அவன் ஃபோன் எடிட் பண்ணி வச்சிருப்பான். அதை வச்சு தான் நம்பர் அடிச்ச மாதிரி நடித்தோம். ஆனால் நீங்கள் நம்பர் அடிக்கவே இல்லையே. சேகர் செக் பண்ணலையா? நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதும் ராம் எங்கள் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டான். அவன் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. Okay. All right, look. We might call you for further investigation. Do not leave the town. Okay? அப்புறம் போமா நம்பர் கிடைக்குமா? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு பெரிய ஆசை சார். அதான் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எடுத்துக்கிட்டேன். ஆமாம், நடிகனாக இருந்தால் கமல்ஹாசன் ஃபைட் கொடுத்துருப்பீங்க இல்லை? ஆமாம், அது என்ன கோசம் 1 3 சார் வசனம் சார் மனப்பட பண்ணி அப்படியே பேசுன சார். பயந்துட்டா சார் அந்த பையன். எப்படி பண்ண தெரியுமா சார்? நான் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு பெரிய விசிறி சார். அவங்க 2 கண்ணு பேசவும் பாருங்க, அப்படியே தக்க தக்க தக்கன்னு இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நான் நடிச்சேன் சார். கோசம் 1 3 அடிச்சா 3 உயிர் வேணும்னு கேட்டேன். ஆனா நீங்க உண்மையிலே போமோ தான் நினைக்கிறேன் சார். யா சார் அப்படி சொல்றீங்க? அவ்வளவு தத்துரூமாவா நடிச்சிட்டேன் சார். பின்ன நீங்க கொடுத்த நம்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல அடிச்சிருக்கு. பார்க்கலாம். இதோ கோசம் 1 3 சார். இன்னைக்கு சும்மா தான் சார் இந்த நம்பரை போட்டேன். ஐயோ சார் 10 பரிசு 10 சின்னது போட்டேன் சார். ஐயோ சார் எனக்கு நம்பர் அடிச்சிருக்கு சார். ஐயோ 10 பரிசு 10 சின்னது. யாரும் இங்க இல்லையே. ஐயோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார். ஐயோ முடியலையே. ஐயா போதும் கண்ட்ரோல். 10 பரிசு 10 சின்னது சார். Tuan, kita baru dapat berita. Ravi dan Ram ditimpa kemalangan. Meninggal dunia di tempat kejadian. What? Saya dan unit akan gerak ke lokasi sekarang. Apa-apa, saya akan laporkan pada Tuan. Baik. Baik, Tuan. Baik. ரவியும் ராமும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. 0013 ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கு. ஆறுச்சாமி நம்பர் எழுதியிருக்கான். சம்திங் இஸ் ஃபிஷி. ரவி, ராம், ஆதி இந்த 3 உயிரும் பலியாயிடுச்சு. விளையாட்டா சொன்னது இப்படி உண்மையாகும்.